அதுக்கு இந்த இதை கொண்டாடுறது இது எந்த நாயில் வச்சு எதை வச்சு எதை உடைச்சா எப்படி குட்டி வரும், எதுல மேட் பண்ணா அது மாதிரி குட்டி இறங்கும், இதே மாதிரி கண்ணு கொண்டாடணும், இதே மாதிரி ரோமத்தை கொண்டாடணும், இதே மாதிரி வால் சன்னத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நாயை வச்சு உடைச்சி கிடைச்சி கொண்டாடுறது நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்க அசால்ட்டா சொல்லிடுவாங்க, நாய் தானே குட்டி போட்டிருக்கு ஒரு குட்டி தரமாட்டியா, இந்த குட்டி தரமாட்டியாப்பா அப்படின்னு கேட்கறது எல்லாரும். ஆமா, இது வந்து நம்ம பொண்ணுன்னு இருக்காப்ல உரிமங்குளம் பொண்ணுன்னு இருந்து எனக்கு தந்தாப்புல, யாருக்குமே கொடுக்கல அந்த நாயை, நிறைய பேர் கேட்டாங்க கொடுக்கல இந்த பொட்டைய, நம்ம கொடுத்தாப்புல. ஆமா, அதனால இது பேரு பொன்ராணி. ஆமா, உருத்தா சின்ன வயசுல இருந்து அதே ரத்தத்துல ஊரு கிறுக்கா இருக்கணும், நாயின்னு கிடப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி பைலட்டை கொடுக்கறது. அவனும் நம்ம சொன்ன மாதிரி வளர்த்து போடுவானு, ஒரு வைராக்கியம் வளர்ப்பானுவன். லேஸ்ல யாருக்கும் மிதி வைக்க மாட்டாங்க, குட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ குட்டி எல்லாத்துக்கும் கொடுக்க கொடுக்க இதோட அருமை குறைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ சிவானன்ட்ட போனா ஈஸியா நாய்க்குட்டி வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ அவர் தரவே மாட்டாரு, அவர் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவுக்கு ஒரு உருத்தா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் எல்லாத்துக்கும். அவரால் வளர்க்க முடியாது. அப்படிமா நல்லா வளர்க்குற பசங்க இருப்பாங்க நம்ம கிட்ட, நம்ம தம்பி மாரு எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கறதுதான். ஏன்னா முன்னாடி நான் சும்மா தான் கொடுத்தோம்னே, சும்மா கொடுத்தோன்னா காசோட அருமை ஒருத்தருக்கு தெரியல, எல்லாரும் சும்மா கொடுத்தா குப்பைக்குள்ளையில மேயுது. நம்ம அதே சுட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க சாமி ரூம்ல வச்ச மாதிரி ரூம்ல வீட்டுல போட்டு வளர்க்குறாங்க. நம்ம நாய் வந்து ஆடு மாடு எல்லாத்தையும் காவல் காக்கு. ஆடு மேய்க்க கொண்டு போறாங்களாம், அவங்க பாட்டு கொண்டு போறாங்க, குறைஞ்சது 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அசல்ட்டா போறாங்க குறைஞ்சது. அப்படிமா நம்ம நாய் 20 கிலோமீட்டர் பின்னாடியே போகுது, அது பாட்டுக்கு காவல் காத்துட்டு போகுது. இதே எந்த இங்கிலீஷ் மீடியம் பின்னாடியே போகுமா, அவ்வளோ தூரம் போகுமா, இந்த வெயில் தாங்கி போகுமா, ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கும் இருக்காது, அதையும் தாங்கி போகணும். நம்ம நாய் போகும், ஏதாவது போகுமான்னு சொல்லுங்க போக ஏதாவது. வணக்கங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம வந்து உங்க பேரு உங்க முகவரி சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா என் பேரு சிவா. சரிங்க. ஊர் வந்து திருச்செந்தூர். ஆமா, நான் திருச்செந்தூர் சிவான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. சரிங்க. ஆமா, இங்க நாயை நான் ரொம்ப வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. ஆமா, நம்ம கையில வச்சிருக்கிற நாயோட இனவழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன பேர் சொல்லி நீங்க கூப்பிடுறோம்? இது வந்து சிப்பிப்பாறை வேட்டை நாய். சரிங்க. சிப்பிப்பாறை இனவழி பார்த்துக்கோங்க. இது வந்து பழைய இனவழி. ஆமா, பழைய இனவழியை பார்த்து நம்ம அப்படியே போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. இந்த சிப்பிப்பாறை அப்படிங்கிற வந்து இந்த கன்னி சிப்பிப்பாறை வந்து நம்ம பாரம்பரியமான நாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இந்த டாகுக்குள்ள வந்தீங்க, அதாவது நீங்க ஃபுல் நேரமும் அந்த டாகு மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற பிசினஸ், மெயின் பிசினஸ் வேற போய்கிட்டு இருக்கு. சரிங்க. நான் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன், வேன் ஒரு 3 வேன் ஓடுது, அதான் எனக்கு மெயின் பிசினஸ். இது வந்து ஒரு ஆசைக்கு ஒரு ஹேபிட்டுக்காண்டி அது வளர்த்தது. சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து வேட்டை நாயை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, நம்ம மாமா ஒரு ஆள் வளர்த்தாரு. அவரு எங்க போனாலும் காவலுக்கு கூடயே கூட்டு போவாரு. ஆடு கடை போட்டிருந்தாரு. அப்படிமா அங்க கூட காவலுக்கு வச்சு அந்த ஆட்டுக்கிட்ட நெருங்க விடாம எல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பா இருக்கும். அப்பத்துல இருந்தே நம்மளுக்கு ஒரு கிறுக்கு இது மேல, சின்ன வயசுலயே. ஆமா, அதுல இருந்து நம்ம ஒரு ஆர்வத்துல நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எனக்கு அப்பவுமே. ஆமா, அப்போனா ஒரு 22 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், அவ்வளவு வருஷமே. ஆனா அப்போ தெளிவான உருப்படி என்கிட்ட இல்ல, ஒரு சுமாரான நாய் அப்படி இருந்துச்சு. மாமா நல்ல வலுவான நாய் வச்சிருப்பாப்ல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேட்கும் போது கிடைக்காது. ஆமா, எங்க வளர்க்க போற அப்படின்னு ஒரு இதாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனதான் எல்லாமே. பெரிய உருவாக்குனேன்னு சொல்றீங்களா? அதாவது உங்களை மாதிரி இந்த டாக் வளர்க்குறவங்களான்னு பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க காசு கொடுத்தாலே வாங்கிடலாம், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கணும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா ஒரு அழியாம கரெக்டா ஒரே ரத்தத்தை கொண்டாடுற ஆட்களும் இருக்காங்க. சும்மா காசுக்காண்டி நம்ம போட்டு அழிச்சு உயரம் வரணுங்கிறக்காண்டி உடைச்ச ஆட்களும் இருக்காங்க. நம்ம அந்த வியாபாரமே பண்ணாம இருக்காங்க ஆள் இருப்பாங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட வாங்கினா நல்லா இருக்கும் இனவழி. நம்ம வந்து சூரங்குடி குமாரனை. சரிங்க. குமாரன் அவர் வந்து இப்போ விவரம் தெரிஞ்சது இந்த மாதிரி முன்னாடி இருந்தே நாய் வளர்க்காப்புல ஒரே வழியை தான் கொண்டாடுவாரு, வேற எந்த இதுவும் நாயும் இதாக்க மாட்டாரு. அந்த வழியில உள்ள நாயை நான் வாங்கணும் ஒரு ஆசை எனக்கு. அதனால அவரு நம்ம முக்கியமான ஆட்களா பார்த்து ஒரு 4 பேர் வழியை நம்ம அப்படியே வச்சிருக்கேங்க. செலக்ஷன் பண்ணி ஆமா, ரசனையா இருக்கணும் எனக்கு ஒரு விருப்பம். நம்ம எங்கனாலும் எனக்கு ஒரு நம்மள 4 பேர் பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரி இருக்கணும். நம்ம நாய் கொண்டு போனாலும் ஒரு தோரணையா இருக்கணும். அப்பனா அந்த நாய் வந்து நாயாவே இருக்கக்கூடாது, ஒரு எரிச்சல் குறியா இருக்கணும், ஒரு கோவக்குறியா இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு தோரணையா இருக்கணும், யார்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கணும்னு நமக்கு எனக்கு ஒரு ஆசை. ஒரு இதை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நானா பார்த்து ஒவ்வொருத்தரையே பிறக்கி நல்ல பொருளா எடுத்ததுதான் இதுங்கண்ணா. ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஒரு நாளைக்கு வந்து தூரம் வாக்கிங் கூட்டு போகணும் அப்படிப்பாங்க, இல்ல கால் வளைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா வந்து ஒரு பிசினஸ்ங்க மாதிரி ஒரு பிஸி ஸ்கெட்யூல்ல இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. அது போக இந்த டாகோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஏன்னா நான் காலையில இப்போ நம்ம தொழிலுங்கும் போது தொழிலுக்கு ஆளுகளும் இருக்காங்க. சரிங்க. நானும் போய் அதில் போய் இருப்பேன், அப்பப்போ வண்டி எடுக்க போவேன், ஓட்டுவேன். இதுக்குங்கும் போது இதுக்குன்னே ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிடுவேன். காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். அந்த காலையில் 3 மணி நேரத்தில் தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கேன் நாய்களுக்குன்னு. அந்த தொட்டில் நல்லா நீச்சல் விடுறது, காலையில் அவ்வளோ நாயும் வாக்கிங் மாதிரி ஒரு 2 மணி நேரம், எப்படியும் நான் ஒரு 6-7 கிலோமீட்டர் 7-8 கிலோமீட்டர் நாயை நல்லா லாத்தி தான் கொண்டாடுவேன். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இதாக இருக்கும். நாயை பொறுத்தவரை நல்லா சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தா தான் அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் அமைப்பு, ஒரு மன சந்தோஷம் எல்லாம் இருக்கும்.
சும்மா எல்லாருமே நம்ம அடைச்சி போட்டு வளர்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு இதாகவே இருக்காது. கால் வளையது வந்து அவங்கவுங்க மிஸ்டேக் தான். அது வந்து அது இயல்பாகவே வளையறதும் இருக்குது. இருந்தாலும் கூண்டில் அடைச்சி போட்டு வளர்ப்பாங்க. வீட்லேயே அடைச்சி போடுறது அந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கும்போது கால் வளைய தான் செய்யும். நம்ம நாயை கெட்டவே மாட்டோமே, ஃப்ரீடமாக காத்தோட்டமாக அலையும், எல்லா பக்கம் காடு கரண்டு சுற்றும், நல்லா அலைய விடுவேன். அதனால நம்ம நாய் எல்லாமே எதுவுமே கால் வளைய ஃபால்ட்டோ எதுவுமே இருக்காது. நாயெல்லாம் தரமாக இருக்கும். சாப்பாடு 2 வேளை. ஆமாம், காலையில் வயிறு நிமிர போட்டுருவேன். அதேமாதிரி சாயங்காலம் வாக்கிங் கூட்டு போயிட்டு வரோம்ல, கூட்டு போயிட்டு வந்து நைட்டு ஒரு நேரம் சாப்பாடு. இப்போ வாக்கிங் கூட்டு போயிட்டு உடனே வைக்கலாமா? இல்ல வாக்கிங் கூட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தாம்னே சாப்பாடு எல்லாம் வீட்டுல பொம்பளைகளுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கூட்டு போயிட்டு வந்து ஒரு 1/2 hour நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கும். நாய் ரெஸ்ட் எடுத்து ஒரு பசி எடுக்கும், அப்பதான் சாப்பாடு வைக்கிறது. இந்த இப்ப பொம்பளையாளுக்கு ஆக்கி வைக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா 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 ஆமா. இப்படி டாக பாக்குறதுனால அவங்க சண்டை போட மாட்டாங்க? அவங்க முன்னாடி அப்படி ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க முன்னாடி. கொஞ்சம் போல நாய் வைக்கீங்களான்னு இருந்தாங்க. அதுக்கடுத்து போக போக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இவங்க இது மேலதான் ஒரு ஆசையா இருக்காங்க, இது மேல ரொம்ப விருப்பத்தோட இருக்காங்க அப்படின்னு அவங்களே என் கூட சேர்ந்து இப்போ நான் பார்க்கலனாலும் வீட்டில் பார்ப்பாங்க. நான் வெளியூர் ஏதாவது வேலை விஷயமா போயிடுவேன், பிஸ்னஸ் வெளியூர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பார்த்து கரெக்டாக சாப்பாடு கொடுக்க, எதை எங்கெங்கே கெட்டணும், என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். என் ஒய்ஃபுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அப்படி எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நாயோட இருக்கிறனால ஒரு இதாக இருக்கும். சரி அம்மா தான் என்னையும் வளர்க்காங்க, நாய் அப்படி இதாகிட்டு. ஒய்ஃப் எல்லாம் எப்படின்னா நமக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எனக்கு போதைன்னு பார்த்தா இதான் போதை. ஆமாம், நம்மளுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இதால் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன். அப்படிங்கும்போது நம்ம இதால் எந்த ஒரு நன்மை தான் இருக்க தவிர தீமை எதுவுமே இல்லை. அதனால நமக்கு ஃப்ரீடம் விட்டுறாங்க. சரி இவ வளர்க்காட்டிலும் நம்ம இது பத்தி வளர்க்கணும், சாப்பாடு வைக்கணும், நாயால் தான் வெளியே எங்கேயும் போக மாட்டேங்க, ஒரு நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வீட்டில் எதுவுமே சொல்கிறது கிடையாது. நம்ம எத்தனை நாய் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வர இவங்களுக்கு பொறுப்பு கூட தான் செய்யும். சரி இந்த நாயால வெளியே எங்கேயும் போக மாட்டேங்க, அதனால கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. இப்போ வீட்டு காவலுக்கு ஒரு சோக்கு கொண்டு போவோம்னே, நம்ம எல்லா சோக்கும் கொண்டு போகிறது. குற்றால சோக்கு, இந்த நாய் குற்றால சோலை 3-4 பிரைஸ் அடிச்சிருக்கு இந்த ஆண் நாய். ஆமா, குற்றால சோலை 4 பிரைஸ் அடிச்சிருக்கு. நார்வேல்ல ரீசெண்டா கொண்டு போனோம். நாங்க 2 இடம் தான் போனோம். அங்க 2 பிரைஸ் அடிச்சது நார்வேல்ல. இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஆமா, 2 பிரைஸ் அடிச்சது. இந்த ஒரே டாக் தான். இந்த ஒரே இல்ல, இது ஒரு டாக், இன்னொரு டாக் கொண்டு போனேன். ஆமா, இதுக்கு கூட பிறந்த தம்பின்னு வச்சுக்கோங்க, அது கொண்டு போயிருக்கேன். அதுல 2 பிரைஸ் அடிச்சது. ஆமா, அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை, ஒரு போதை, ஒரு கொண்டு போறது அப்படி ஒரு இதா இருக்கு. இந்த செலக்ஷன், அதாவது இந்த செலக்ஷன் அப்படிங்கன்னு பாக்கையில வந்து நீங்க என்னென்ன மாதிரி செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக் வந்து எல்லாரும் நம்மளுக்கு சும்மா தர மாட்டாங்கல்ல, ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். அது எப்படி நீங்க வந்து நிர்ணயிச்சு வாங்குவீங்க? என்னென்ன குணங்கள் பாக்குறீங்க ஒரு டாக் தேர்வு செய்யணும் அப்படின்னா? அதுல வந்து ஏன்னா நாயை பொறுத்தவரை சும்மா அந்த மங்குனி மாதிரியே இருக்கக்கூடாது. நாய்னா ஒரு காரசுரமா இருக்கும்னு, வெறப்பா நல்லா மடி காதுல நல்லா வெத்தலை மடிக்காது இருக்கணும், கருமுஞ்சினா கண்ணு வர ஏறி இருக்கணும், நல்லா ரோமம்லாம் அப்படி தடவை பார்த்தா அப்படி நைஸாக இருக்கும், ரோமெல்லாம் பெருசாகவே இருக்கக்கூடாது, வாளுகள் கணுவாள் அப்படி இருக்க நாயை பார்த்து செலெக்ஷன் பண்ணி நம்ம வாங்குறது. சும்மா நம்ம லேஸில் சாதாரண நாயெல்லாம் போய் எடுக்கிறது கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே நான் ரசனையாக பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு மடிக்காது, அந்த கருமூஞ்சி அதில் ஒரு ரசனையில் நம்ம எடுத்தோம். அதுமாரி நாய் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கணும்னே. சும்மா நாய் வெளியே கொண்டு போனால் ஒரு வெறப்பா அந்த சண்டை போடுறதும் சரி, ஒரு எதுனாலும் சரி, ஒரு தோரணையாக இருக்க மாதிரி கொண்டு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறாங்க. திரும்பி பார்க்கணும், 4 பேர் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள். ஆமா, ஒரு இதான. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள் வந்து, அதாவது இப்ப நீங்க யாருக்கே வந்து ஒரு 15-20 நாய் பக்கமா வச்சிருக்கீங்க, நம்ம பாத்துட்டு இருக்கையிலே வந்து பாக்குறோம். இப்போ வந்து இது பண்ற பிரீட் பண்ணுவீங்க, அதுல வந்து குட்டிகள்லாம் வரும், அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ குட்டி இப்போ ஒரு மினிமம் நம்ம நாயெல்லாம் 8 குட்டி 9 குட்டி போடுமே. சரிங்க, அவ்வளோ குட்டி நம்மளால வளர்க்க முடியாது. அப்படிங்கும்போது நல்லா வளர்க்குற பசங்க இருப்பாங்க நம்ம கிட்ட, நம்ம தம்பிமாரு எல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கறது தான். ஏன்னா முன்னாடி நான் சும்மா தான் கொடுத்தோம்னே, சும்மா கொடுத்தோன்னா காசோட அருமை ஒவ்வொருத்தருக்கு தெரியல. எல்லாரும் சும்மா கொடுத்தா குப்பைக்குள்ளையில மேயுது. நம்ம அதே சுட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க சாமி ரூம்ல வச்ச மாதிரி ரூம்ல வீட்டுல போட்டு வளர்க்குறாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கோம்னா இதுல. நம்ம சும்மா கொடுத்து நம்ம கண்ணாரியே அது வெளியில லாந்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம அந்த லைனேஜ் உருவாக்க நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், அதை மேட் பண்ணி இந்த நாயில இதுல வச்சாதான் குட்டி இறங்கும் நம்ம தெளிவா அப்படி அக்யூட் பண்ணி எடுத்திருப்போம். எடுத்ததை நம்ம பசங்கள்ட்ட சும்மா கொடுக்கறதுனால அசால்ட்டா விட்டுருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பார்க்க ஒரு நாயை நான் கொடுத்தேன், நடு ரோட்ல குப்பை பறிக்கிட்டே சுத்திக்கிட்டு அலையுது. அதை பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு இந்த இதை கொண்டாந்து குட்டியா இருக்கணும், இப்ப என்ன இப்படி விட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. இதே நம்ம ஒருத்தன்ட்ட பைசா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஐயோ 10,000 போகுது 8,000 போகுது 7,000 அப்படிங்கிற ஒரு அக்கறையில போட்டு வீட்டுல போட்டு அடைச்சு போட்டு நல்லா நீட்டா வளர்க்காங்க, வெளியே போயிடும் வளர்க்காங்க. அதாவது அந்த நாயோட பாதுகாப்புக்காகவே வந்து கரெக்டா ஆமா. பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் குட்டி கொடுக்க மாட்டேன். சும்மா சர மாதிரி அவன் கேட்கான் இவன் கேட்கன்னு குட்டி நம்ம நல்லா பார்த்து அவன் நாயில நம்மள மாதிரி கிறுக்கா இருக்கானா, நம்மள மாதிரி ஒரு உருத்தா இருக்கானா, நம்மள மாதிரி வச்சு அழியாம பாத்துக்கிடுவானா, சும்மா குப்பனாயில விட்டு அழிய விட்டுறாங்களா இல்ல ரோட்ல எதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி கொடுக்கறதாமே. எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன் சும்மா. ஓகே, நீங்க கொடுத்து இப்போ சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கொடுத்து பெஸ்ட்டா நல்லா வளர்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். சொல்லுங்க. ஆமா, நம்ம தம்பி நார்வேல ஒரு பையன் இருக்காப்ல கார்த்திகிண்டு, அவர் நம்ம டாப்பா நல்லா வளர்க்காப்ல, நல்லா சூப்பரா வளர்க்கான். அது மாதிரி நம்ம சேலத்துல எம்எல்ஏ இருக்காப்ல சக்திவேல் அண்ணாச்சி, ஆமா அவரும் வளர்ப்பு டாப்பு. ஆமா, அவரு நல்ல வசதி வாய்ப்பு தான், அவரும் பண்ண மாதிரி போட்டு ஒரு 20 ஏக்கர் இருக்கு, அதுல ஃபுல்லா ஃப்ரீடமா போட்டு தான் வளர்க்காரு. அதெல்லாம் நல்லா நமக்கு ஒரு பெருமையா இருக்கு, நம்மகிட்ட எல்லாம் தெளிவா சொல்லுதாரு இன்னார் நாயின்ட்டு. அது மாதிரி திருச்சியில நம்ம தம்பி பிரசாந்த் இருக்காப்ல, அவன் பைக்லயே இங்க வந்து நாய் வாங்கிட்டு போயிருக்கான். நம்ம அவன் பைக்ல அப்படின்னா என்ன விட எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. பைக்ல திருச்சியில இருந்து திருச்செந்தூருக்கு பைக்ல 2 பேர் வந்து நம்மகிட்ட வந்து குட்டி வாங்கிட்டு போனாங்க. நம்ம அவன் நல்ல ஒரு நம்ம ஒருத்தான பையன், ஒரு அக்கறையான பையன். நம்ம கரெக்டா 3 மாசம் ஸ்டேஜ்ல கொடுத்தேன். ஆமா, இப்ப நல்ல ஒரு பேர் போன இதுல வளர்த்து நல்ல ஒரு இதா இருக்கான். அது ஒரு பெருமையா இருக்கு. அப்படி ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவன் சந்தோஷமா இருக்கு. சும்மா ஏனா தானன்ட்டு அந்த சீசனுக்குன்னு வளர்ப்பானுவன, சும்மா சீசனுக்கு இருக்குன்னு இந்த ஒரு ஆர்வம். இப்போ ஒரு படம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை பார்த்துட்டு அதனால நாய் எப்படி வாங்கின்னு வளர்க்குறது, இந்த ஆடுகளும் படம் வருது அதனால சேவலை தூக்கு ஒரு வாரம் அப்படியே சீசனுக்கு வளர்ப்பானுவேன். அப்படி வளர்க்குற டீம்ட்டா கொடுக்கறது கிடையாது. நல்லா நம்மள மாதிரி உருத்தா சின்ன வயசுல இருந்து அதே ரத்தத்துல ஊரு கிறுக்கா இருக்கணும், நாயின்னு கிடப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி பைலட்டை கொடுக்கறது. அவனும் நம்ம சொன்ன மாதிரி வளர்த்து போடுவானு, ஒரு வைராக்கியம் வளர்ப்பானுவேன். லேஸ்ல யாருக்கும் மிதி வைக்க மாட்டாங்க, குட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ குட்டி எல்லாத்துக்கும் கொடுக்க கொடுக்க இதோட அருமை குறைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ சிவானன்ட்ட போனா ஈஸியா நாய்க்குட்டி வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போ அவர் தரவே மாட்டாரு, அவர் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவுக்கு ஒரு உருத்தா வளர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் எல்லாத்துக்கும். சும்மா நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோ, நமக்கு துட்டு பெருசு கிடையாது, நமக்கு வந்து அந்த நாய் அந்த இதான் பெருசு. குட்டியை ஒம்பாக்கிற கூடாது, அந்த லைனேஜை கொண்டாடணும். இப்போ இந்த ஆண் நாய் தான் இருக்கு, இதோட பிள்ளை நல்லா இருந்தா நாளைக்கு இது எல்லா நாயும் எப்போதும் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியுமா இதோட பிள்ளையை நம்ம போய் மிதி வைக்கணும், குட்டியா இருக்குன்னா நம்ம அவன்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. அப்படியுமா அவன் ஒரு நல்லா வளர்க்குறவன்ட்ட கொடுத்தா நல்லமதை போய் நம்ம எடுத்துக்கிடலாம், குட்டி எடுத்துக்கலாம், ஒரு எதனாலும் தாட்டுக்கு வச்சுக்கிடலாம், எதனாலும் வச்சுக்கிடலாம். அதுக்காண்டி அனிதா அண்ணாச்சி மினிஸ்டர், அவர் தான் திருச்செந்தூர் மினிஸ்டர், அம்மா கட்சியில இருக்காங்க. அதனால அவங்களே ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தேன். இப்போ இடையில நடந்து டாக் ஷோ திருச்செந்தூர் நடந்துச்சு, ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துல நான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் பிரைஸ் அடிச்சேன். அதே மாதிரி 7 பிரைஸ் அடிச்சேன் நான் மட்டுமே. ஒரு 15 நாய் கொண்டு போயிருந்தோம்னே, 15 நாய் 7 பிரைஸ் அடிச்சு சர்டிஃபிகேட் எல்லாம் உள்ள கப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, காமிக்கிறேன். உள்ளூர்லயே அடிச்சிடலான்ட்டு ஒரு எண்ணத்துல போனேன். பசங்க எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் கூட்டு போனேன், 7 பிரைஸ் அடிச்சேன். ஆமா, 7 பிரைஸ் அடிச்சதுல நமக்கு அதுல நல்ல பேரு. அதுல நம்ம அண்ணாச்சி பார்த்தாப்ல, பார்த்து நமக்கு குட்டி என்னன்னா அண்ணாச்சிக்கு 2 குட்டி கொடுத்தோம்னே. அது நல்லா வளர்க்காப்ல, சூப்பரா வளர்க்காப்ல, நல்ல டாப்பா இருக்கு. திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஆமா அண்ணாச்சி பேரு. அது சொன்னோம்னா வந்து தெரியுத மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஆமா ஆமா ஆமா, அங்கேயே வளர்த்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக் ஷோ போறீங்க, பாத்தீங்கன்னா வந்து எல்லா டாகும் பிரைஸ் அடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு அனுபவம் இருக்கும்ல உங்ககிட்ட, இந்த மாதிரி போனப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கும், ஒரு நிறை குறை இருக்கும், அதை நீங்க ஷேர் பண்ணலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதான் மெயினானது. அப்படின்னா நான் இப்ப இடையில எல்லா டாக்ஸும் வந்தாலும் போயிருவேன். நம்ம வந்து பிரேஸ் எதிர்பார்த்து போறது கிடையாது. நம்மளும் ஒரு நாய் இருக்கு, நம்மகிட்ட நாய் இருக்குன்னு காமிக்கிறதா நம்ம போறது. அது இப்ப இடையில சமீபத்துல குற்றால சோக்கெல்லாம் போயிருந்தோம். அங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு சீட் பண்ற மாதிரி தான் இருக்கு, சீட்டிங் மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா லோக்கல்காரங்க அப்படி பார்த்து கொடுக்காங்க, ஒரு ஆள் பார்த்து கொடுக்காங்க லோக்கல்காரங்களுக்கு. அப்படிங்கும் போது நம்ம இவ்வளவு தூரம் போயிருக்கோம், இங்க இருந்து எப்படி ஒரு 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட 2 கார்ல பசங்களை கூட்டு போவேன். வேன் நாய் நல்லா ஃப்ரீடமா போன்னு வேன், ஆமா என் வேன் இருக்குல்ல, வேனு ஒரு நாளுக்குள்ள வாடகை எல்லாமே போயிரும், அன்னைக்குள்ள வாடகை எல்லாம். அப்படிமா நான் எப்படி ஒரு 2 வேனு ஒரு 4 கார்ல தான் போவோம், பயில எல்லாம் மொத்தமா போவோம், ஊருக்காரங்க எல்லாருமே. அவ்வளோ செலவு பண்ணி போய் அங்கே போய் பிரைஸ் நமக்கு கிடைக்காது. நம்ம நாய் எந்த குறையும் இருக்காது. அங்கே போய் ஒரு டாப்பாக நம்ம நாய் ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாயில் நம்ம நாய் ஒரு கையா நாயாக இருக்கும். ஏன்னா அந்த நாய் 2 வாட்டி குற்றால சொல்ல பிரைஸ் அடித்த நாய். இந்த வாட்டியும் இதை விட நல்ல நாய் வந்துச்சு, இதுவும் நல்ல நாய் தான் அந்த கேட்டகரியில், நமக்கு பிரைஸ் கொடுக்கல. அப்படிங்கும்போது பார்த்தா அது அந்த லோக்கல் உள்ள ஆளுகளுக்கு மட்டும் கொடுக்காங்க. அப்படின்னா ஆள் பார்த்து கொடுக்காங்க. அப்படின்னு நம்ம கூட்டு போய் பிரயோஜனமே இல்லையே, நம்ம எதுக்காண்டி கூட்டு போகிறோம், நம்ம நாயை ஒரு கரெக்டான ஒரு இதில் கொடுக்கணும், ஆள் பார்த்து கொடுக்காங்க எல்லாருமே. அதனால நம்ம இப்போ ரொம்ப சங்கடம் தான் அன்னைக்கு. நான் மட்டும் இல்லை, என் கூட உள்ளவங்க எல்லாருமே சங்கடப்படுதாங்க, வருத்தங்கள். ஏன்னா நான் சும்மா எல்லாரும் கூட்ட சாப்பாடு இருக்கு, செலவு இருக்கு, வண்டி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து காலையிலே எந்திரிச்சு நம்ம நாயை அதுக்கு மாதிரி ரெடி பண்ணணும். நம்ம சும்மா நாயை அவுத்து கொண்டு போயிட முடியாது. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி சாப்பாடு,
மேட்டிங் பண்ணக்கூடாது, நீச்சல் போடுவேன். நான் அங்கே போய் கம்பீரமாக நிற்கணும்லானே, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, 100க்கு மேலே பட்டவங்க வருவாங்க. அப்படிமா கம்பீரமாக நிற்க நாயை ரெடி பண்ணி கொண்டு போகிறது தான். ஏன்னா கண்டிப்பா உங்களை விட பெரிய ஆட்கள் நிறைய வருவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து கொண்டாடுனா நம்ம நாயை எப்படி ரெடி பண்ணி வலுவாக கொண்டு போகணும். கொண்டு போகிறதுனால இப்படி கொடுக்கறதுனால மன உளைச்சல் ரொம்ப. என்ன காட்டிலும் புதுசாக வரக்கூடிய பசங்கள் இருக்காங்கல்ல, புதுசாக சின்ன சின்ன பசங்கள் நாயை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி இதாகுதுண்ணே, ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுதாங்க. நான் மட்டும் இல்லை, அந்த போன ஒரு 2-3 வருஷம் போன ஷோக்கு அப்போல்லாம் நாய் ஏராளமான நாய், அவ்வளோ ஒரு டாப்பான நாய் இருந்துச்சு. அதுக்கு போன வருஷம் முந்தின வருஷம் போயிருக்கும் நாய் கம்மி, போன வருஷம் போயிருக்கும் அதோட கம்மி. அப்படின்னா எதனால் எப்படியாவது இப்படி இவங்க வந்து ஒருதலை பட்சமாக பார்க்கறதுனால ரொம்ப நாய்கள் எல்லாம் நம்ம பாரம்பரிய இதில் பூரா கம்மியாகுது. கொண்டுற மாட்டேங்காங்க, உள்ள வெளியில் கிடக்க நாயெல்லாம் கொண்டுற மாட்டேங்காங்க. இவங்க கரெக்டான முறையில் கரெக்டாக இது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா உள்ள நாய் பூரா வெளியில் வரும், நம்ம பார்க்க வைக்க எல்லாம் நல்லா இருக்கும். அதாவது அந்த ஓல்டு லைனேஜ் அழியாம பாத்துக்கலாம். அந்த வம்சாவளியை அழியாம கரெக்டா கொண்டு வந்து பாத்துக்கிடலாம். சரிங்க. இப்போ டாக் அப்படின்னு நீங்க வளர்க்குறீங்க, தேர்வு செய்யறீங்க அப்படின்னா என்ன வழியில இருந்து, அதாவது இத்தனை வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, இதை வந்து இவ்வளவுக்குள்ள அழியாம பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாமாங்க? ஆமா ஆமா, நம்ம சூரங்குடி குமாரன நாய், ஆமா சூரங்குடி குமாரன நாய் வந்து நம்ம நல்லா பழைய வழியான நாய் பார்த்துவாங்க. நல்லா அதெல்லாம் அந்த பொட்டெல்லாம் சரியான நாய். இந்த பொட்டெல்லாம் வாளுகள்லாம் இந்த இப்போ உள்ள நாய்களுக்கெல்லாம் வால்லாம் அப்படி பொட்டே இருக்காது. எந்த நாய்க்கு பொட்டை ஏந்தி சுந்தரி ஏந்தி, இது பேர் சுந்தரி நாய். இப்போ ஆமாம் நல்லா ஹீட்டுக்கு வந்திருக்கு. இந்த வால்லாம் எந்த நாய்க்கும் இப்படி இருக்காது. வாள் அவ்வளோ வெள்ளைலி மாதிரி இருக்கணும். வாள் நாய்க்கு நெடுவமாக இருக்கவே கூடாது. நம்ம பழைய வழி நாய்களாம் வாள் நல்ல கட்ட வாழாக தான் இருக்கும். இதெல்லாம் வாழை பாருங்க அப்படி இருக்கும். முன்னாடி உள்ள நாய் எப்படின்னா அந்த மோதிரத்தை போட்டு பார்ப்பாங்க. வாளில் சின்ன பிள்ளைகள் மோதிரம் இருக்கலாம், அந்த மோதிரத்தை போட்டாங்கன்னா வாள் எண்டு வரை கிடக்கும். அப்படி இருக்கும் பழைய வழி நாய். இப்போ உள்ள நாயெல்லாம் அப்படியா முகப்பிலே தட்டிடுது மோதிரம், அவ்வளோத்துக்கு இப்போ உள்ள நாயெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மூஞ்ச பாருங்க, இதுதான் காது மடிக்காது இப்படி இருக்கணும். காதுனா மடிக்காது, பொட்டி மூஞ்சி அந்த நல்ல ஒட்டு ரோமம் அப்படி இருந்தால் நாயமாக இருக்கும். இப்போ எல்லாம் எங்கன்னா வளர்த்தின்னு பார்த்துட்டு நாயில் அந்த லட்சணம் இருக்க மாட்டேங்குது. ஒரு வளர்த்தியை பார்த்து இது பண்ணுறாங்க. அதுமாதிரி நம்மகிட்ட நாயெல்லாம் ரெட்டை குறுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அகலம் இருக்கும் அப்படி. ஆமாம், ஒரு ஜானுக்கு எடுத்த மாதிரி இருக்கும் குறுக்கு நீளம். இதை பார்த்தாலே ஆண் நாய் மாதிரி இருக்கும், பொட்டை நாய் மாதிரி ஒரு இதே இருக்காது. ஆமாம், ஒரு தோரணையாக நல்லா இதாக இருக்கும். இது பேர் தாரா. இது எல்லாமே தோரணையா நாய், நல்லா ரெட்டை குறுக்கில் ஒரு ஜானுக்கு இருக்கும் நாய் உடம்பு கிட்ட எல்லாமே. இந்த தாராவை எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? இதை கிட்டத்தட்ட இது குமாரன லைனேஜ் தான். இதை ஒரு 4-5 வருஷமா நம்மகிட்ட தான் கிடக்கு. ஆமாம், 4-5 வருஷமா நம்மகிட்ட கிடக்கு. எப்போ இந்த குட்டி தேர்வு செய்யல, எப்போ தேர்வு செய்யல? இது வந்து ஒரு 6 மாதம் நம்ம இதை ஒரு செட்டாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஒரு 7 குட்டி போட்டுச்சு. 7 குட்டியில் 2 குட்டி முக்கியமானவங்க கேட்டாங்க, உடனே முக்கியமானவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. அது போக மீது ஒரு 5 குட்டியை நான் தேர்வு செஞ்சு வளர்த்தேன். ஆமாம், அதில் ஒரு 5 குட்டியில் ஒரு குட்டி நம்மகிட்ட நிப்பாட்டியாச்சு, மீதெல்லாம் நம்ம தம்பி மாதிரி கொடுத்து வச்சிருக்கு. ஆமாம், அதில் ஒரு பொட்டை தான், அந்த பொட்டை நல்லா ஒரு உருப்படியான மாதிரி ஆயிட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேட் பண்ணுவீங்க, எந்தெந்த டைம்லலாம் மேட் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம நாயை இப்போ மேட் பண்ணதை பொறுத்தவரை பூலை வைக்க மாட்டோம்னே. பூலை கண்டிப்பாக வைக்கவே மாட்டேன். நாய்க்கு நல்லா ஒரு தரமாக இருக்கணும், அது குட்டி போடுறது மெச்சூரிட்டி வரணும். பூலை வச்சோம்னா நாய் குட்டிலாம் பிடிக்கும், தாட்டுக்கு பிடிக்கும், எல்லாம் இறங்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டி வராது. நாய் மேலே அமுக்கி கொன்றும், அந்த பால் கரெக்டாக கொடுக்காது, எந்திக்கும், வலி தாங்காமல் பிறண்டு படுக்கும். அதனால கரைக்குட்டி போட வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது நாயில். அதனால நல்ல மெச்சூரிட்டி வந்து ஒரு 2 பூ தடுப்பேன், 3வது பூலை வைப்பேன். அப்போது நாய்க்கும் மெச்சூரிட்டி வந்துடும், குட்டியும் நல்லா தழுக்கு புழுக்கு நல்லா ஒரு மாசா நல்லா இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால அப்படிதான் வைக்கிறது. ஆண் நாய் சேர்க்கறதும் ஒரு 2 வயசு மேலே தான் சேர்க்கறது ஆண் நாய். ஆமாம், ஆண் நாய் 2 வயசுக்கு மேலே சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் நாய்க்கே ஒரு வீரியம் இருக்கும். நாய் சேர்த்தப்பறம் தான் அதில் உள்ள ஒரு தோரணை வரும், ஒரு இது வரும். அது தாண்டி நாய் கொஞ்சம் விளாட்டு குணமா அப்படியே தான் இருக்கும் பார்த்துக்கோங்க.